நமஸ்காரம். பாபாவுடைய திருக்கோவிலில் போனால் என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. ஏன் அப்படின்னா, நம்ம சாதாரணமான வழிபாடுகள் மட்டும்தான் பாபா கோவிலில் செய்யணும். போகிறோம், சாமி கும்பிட்றோம், திரும்பி வந்துடுறோம், இதுதான் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். அப்படி கிடையவே கிடையாது. நம்ம பாபா கோவிலுக்கு போகும் பொழுது என்ன பொருட்கள் வாங்கி செல்ல வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், எப்படி பாபாவிடம் பிரார்த்திக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு 3 விஷயமாக உங்கள்கிட்ட நான் இப்போ பேச போகிறேன். நம்பர் 1, பாபா கோயிலுக்கு போகும்போது அந்த இடத்திலே பாபாவின் மூர்த்தி, அதாவது பாபாவினுடைய 2 கண்களை பார்த்து, அப்பா நான் வந்திருக்கேன், என்னைய பாருங்க, என்னுடைய கவலைகளையும் என்னுடைய சோகங்களையும் என்னுடைய துக்கங்களையும் நீக்கித்தர வல்லவராய் நீங்கள் இருக்கிறீர்கள், அதனால் உங்களை காண நான் வந்திருக்கிறேன், என்னை நீங்கள் காணுங்கள் அப்படின்னு கண்ணுக்கு கண்ணு நேராக பார்த்து பாபாவை இந்த பிரார்த்தனையை சொல்லணும். 2வது விஷயம், அவருக்கு பிடித்தமான பொருள்கள், எப்போ பாரும் மேரி பிஸ்கெட்டே வாங்கிட்டு போகாமல் தேங்காய், பாபாவுடைய ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாபா பக்கத்தில் தேங்காய், வெற்றிலை பாக்கு, ஒரு மங்களப்பொருள், அப்புறம் சாம்பிராணி, ஊதுபத்தி, அது நம்ம கோவிலுக்கு யூஸ்வலாக போகிறப்ப உங்களுக்கே தெரியும் அது போல். ஆனால் அதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஏதானும் ஒரு இனிப்பு, பாபாவுக்கு ரொம்ப பிடிக்கிற பேடா அல்லது பால்கோவா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு இனிப்பு, ஒரு தேங்காய், ஒரு அகர்பத்தி, நல்ல வாசமுள்ள அகர்பத்தி, இது போன்ற பொருட்களை பாபாவுக்கு அர்ப்பணிப்புக்காக நாம் கொண்டு போகலாம். 2வது முடிந்துவிட்டது. 3வது, நாம் அந்த இடத்திலே தியானம் செய்ய வேண்டும். ஒரு பாபாவின் திருக்கோவிலுக்கு சென்று விட்டு உடனே போயிட்டு அப்படியே நமஸ்காரம் பண்ணிவிட்டு தூப தீபங்களை தொட்டு கும்பிட்டுட்டு பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே வர்றது வழக்கு அல்ல. அங்கே 3வதாக நான் சொல்லவிருப்பது அமர்ந்து தியானம் செய்வது. எந்த பாபா கோயிலுக்கு நீங்கள் போனீங்கனாலும் அந்த இடத்திலே அமர்ந்து ஒரு 5 நிமிடம் அந்த பாபாவின் அந்த திருக்கோவிலில் அமர்ந்திருக்கும் ஸ்வரூபமான மூர்த்தியாகிய நம் ராஜநாத சுவாமி, அவர் ராஜயோகத்தை தரக்கூடியவர், அந்த தெய்வத்தை, அந்த சத்குருவை நன்றாக தியானிக்க வேண்டும். அப்படியே அந்த உருவத்தை நல்லா பார்த்துட்டு அப்படியே கண்களுக்குள்ளே கொண்டு நெற்றிக்கண்ணில் வைத்து நீங்கள் அவரோடு பேசணும். இது 5 நிமிடம் நிகழலாம். அதுக்கு மேலே டைம் இருந்ததுன்னா நீங்கள் உட்காரலாம். இதெல்லாம் எதுவுமே செய்யாமல் போனோமா வந்தோமா அப்படின்னு இருந்தோம்னா நம்ம தான் பாபா கோயிலுக்கு போகணுன்னு தெரியுமே தவிர பாபா நம்மளை பார்த்தாருன்னா இல்லை. ஏன்னா